ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பேபிக்கு எந்த டைப் ஆஃப் டைப்பர் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். இது வந்து ஃபுல்லாக என்னோடய பர்சனல் ரிவ்யூ தான். நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் இந்த ரிவ்யூ வந்து தந்திருக்கேன். இது உங்களில் சில பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பா பிறந்தபோதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து ப்யூர் பாண்ட் தான். பேம்பர்ஸ் அண்டு ப்யூர் பாண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணதில் ப்யூர் பாண்ட் தான் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது. ப்யூர் பாண்டில் டயப்பர் டைப் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் பேபியாக இருக்கும்போது. அதுலேயும் அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிஃப்டாக தந்தாங்க. தரும்போது அதை யூஸ் பண்ணி பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற டயப்பரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஜாஸ்தி அந்த லீக் ஆகிறது, ரொம்ப வெட் ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ப்யூர் பாண்ட் பேம்பூன்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபுல்லாக ப்யூர் பாண்ட் பேம்பூ டயப்பர் டைப்பில் இருக்கும். அதுதான் யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அதில் வந்து பேண்ட்ஸ் வரல. அப்போதைக்கு பேண்ட்ஸ் எதுவும் வரல. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் ப்யூர் பாண்டில் இந்த மாதிரி பேண்ட்ஸ் இருக்கிறத பார்த்தேன். இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுலேயும் டே அண்டு நைட் ரெண்டுமே இருக்குது. பைஜாமா பேண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. பட்டு இந்த எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல ரெண்டுக்கும். அதுக்கு இதையே வாங்கிடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது பைஜாமா பேண்ட்ஸ்னு போகும்போது. அதுக்கு நம்ம நார்மல் டே அண்ட் நைட் அந்த டயப்பரே வாங்கிடலாம். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்வேன். இதுலேயும் டயப்பர் டைப்பில் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் பேண்ட்ஸ் அந்த யூசேஜுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதுக்காக தான் இந்த இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அடுத்து என்ன பார்த்தோம்னா பேம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, பேம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த லீக் ஆகுது. குழந்தைங்க ஒரு டைம் 2 டைம் யூரின் போனாலே வெட்டாயிருது. அது வந்து தெரியாமலே நைட் தூங்கிட்டு இருப்பாங்க சம்டைம்ஸ். அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. அது மாதிரி எனக்கு இந்த ப்யூர் பாண்டில் வந்து இந்த டயப்பர் ரேஸ் எதுவுமே வரலை. அதே மாதிரி அந்த லீக் ஆகுறது ரொம்ப ஒரு நைட் போட்டானா அந்த மார்னிங் வரைக்கும் குழந்தைங்க கொஞ்சம் கூட வெட்டு இல்லாமல் தூங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ப்யூர் பாண்ட் டயப்பரை பற்றி சொல்கிறேன். இது வந்து நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூ மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அடுத்து வந்து நான் ஹக்கீஸும் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஹக்கீஸ் வாங்கினது. இது ஆக்சுவலி ஓவர் ஆயிடுச்சு. இது வந்து இதுவும் அதே தான். அந்த லீக்கேஜ் ஆகிறது அந்த மாதிரி இருந்தது. லீக்கேஜ் ஆகிறதுன்னு இல்லை, ஒரு 2 டைம் யூரின் போன நிமிஷமே அது ரொம்ப வெட்டாயிருது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நமக்கு தெரியாது, அவங்க அதோடையே விளாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு 2 மணி நேரம் தானே ஆகுது போட்டு, 3 மணி நேரம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு அந்த வெட்னஸ் வந்து தெரியும். எனக்கு வந்து அதுதான். அதே இது பேம்பர்ஸ் பேபி ட்ரை நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்தது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் அந்தளவுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா அப்சர்பன்ட் லேயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே இது வந்து ஓவர் நைட் ஃபுல்லாலாம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மிடில் ஆஃப் த நைட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதே மாதிரி ப்யூர் பாண்ட் வேறு, ப்யூர் பேபி வேறு. நான் இடையில ப்யூர் பேபி சேம் அதுலேருந்து ஒரு பிராண்டு தான், அதே பிராண்டு தான் புதுசாக ஏதாச்சும் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ நினச்சிட்டு பேம்பூ பேண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இதை வாங்கிட்டேன். பட் இது வேறு. அந்த ப்யூர் பானும் ப்யூர் பேபியும் டோட்டல் வேறு தான். இது வந்து அந்தளவுக்கு இல்லை, அதே இஷ்யூஸ் தான். இது எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ப்யூர் பாண்ட் மட்டும்தான். ரொம்ப நல்லா அந்த ரொம்ப வெட்டே ஆகாது குழந்தைங்களுக்கு. ரொம்ப சூப்பராக குழந்தைங்களுக்கு வந்து நைட்டு போட்டோம் அப்படின்னா காலையில் கூட அந்த வெட்னஸ் தெரியாது. 2-3 டைம் யூரின் போனாலுமே அந்த வெட்னஸ் தெரியாத மாதிரி தான் இருக்குது. அதனால் இது எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ப்யூர் பாண்ட் தான். ஆனால் அதில் பைஜாமா பேண்ட்ஸ் வந்து தேவையில்லை. அது வந்து அந்தளவுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டும் தெரியல. அதனால் நம்ம பெட்டர் ப்யூர் பாண்ட் டயப்பர் வாங்கிக்கலாம். இல்லைனா பேண்ட்ஸ் கூட இப்போ அவைலபிள் வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் பேண்ட்ஸ் இல்லை, இப்போ தான் புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்க தான் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அது மாதிரி பேம்பர்ஸில் வந்து தயவு செஞ்சு நைட் பேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. அது டோட்டல் வேஸ்ட்டு தான். வேஸ்ட் ஆஃப் மணியும் கூட. ஏன்னா காஸ்ட் வைஸும் அதிகமாக இருக்குது.
அந்தளவுக்கு ஒரு சேஞ்சஸும் தெரியல. நம்ம கண்டிப்பாக மிட் நைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஹக்கீஸ் பொறுத்தளவில் கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கும். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஹக்கீஸ் வந்து கொஞ்சம் ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். ஆனால் அந்தளவுக்கு பியூர்பான் அளவுக்கு அது ரொம்ப வெட்னஸ் தாங்குதான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஓகே, நமக்கு அஃபர்டபுளாகவும் வேணும், கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஹக்கீஸ் ஓகே தான். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நைட் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக குழந்தைங்க தூங்கணும், கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கணும், கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா நம்ம பியூர்பான் சைடு போகலாம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் ப்ளீஸ் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.